இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடு மீன் குழம்பு. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுங்க, அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம வதக்கி தான் மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான மசாலா வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 3 பல்லு பூண்டு. இதெல்லாம் நல்லா எண்ணெய் சூடானதும் அதில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை நல்லா பொடிசா கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ 3 தக்காளி சேர்த்துக்கணும். அது நான் பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். கால் மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ஒரு கைப்பிடி தனியா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வீட்டில் தனியா தூள் இல்லை, முழு தனியா தான் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மீன் குழம்புக்கான மசாலா நம்ம வதக்கியாச்சு. இப்போ ரெடி இது. இப்போ இது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு விட்டுறணும். இப்போ கட் பண்ணி வச்ச 3 வெங்காயத்தை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். பச்சை மிளகா சேர்த்துக்கணும். 4 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்ச மீன் மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காவை சேர்த்துக்கணும். முருங்கைக்காய் மீன் குழம்புக்கு முருங்கைக்காய் மாங்காய்லாம் போட்டால் தான் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ முருங்கைக்காய் நல்லா வேகட்டும். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதுவும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்துனா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி. நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு எடுத்துருக்க மீன் மயில் கோலா. மீனை 1 by 1 போட்டு நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். அடிக்கடி கலக்கக்கூடாது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால உப்பு திருப்பி சேர்த்துக்கிறேன். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சா மாங்காவை சேர்த்துக்கணும். நான் லாஸ்ட்டாக தான் மாங்காய் சேர்ப்பேன், ஏன்னா உடஞ்சி போயிடும் இல்லையா, அதனால நீங்களும் லாஸ்ட்டாகவே சேருங்க. தோல் உரிச்சிட்டு சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் மாங்காய். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான மீன் குழம்பு ரெடி. லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், அட்டகாசமாக இருக்கும். இதில் கொஞ்சம் கூட நீச்சு ஸ்மெல்லே வராது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதுவும் முருங்கைக்காய் மாங்காய் அதெல்லாம் போட்டு ஆஹா, இந்த சண்டேவே அருமையாக போச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செட்டிநாடு ஸ்டைலு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.